Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Jaya Jaya Shri Chaitanya Jaya Nityananda Jaya Advaita Chandra Jaya Gaura Bhakta Vrinda Chaitanya ki Chaitanya Mahaprabhu ki Krishna Smiraj Goswami Maharaj Prabhupada ki Hare Brahma ki Ismail Sri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki Shri Gurudev ki Nitaya Gaura Premanande Hare Krishna Hare Krishna Guruji Hare Krishna Guruji 13.89 ஓகே பிருந்தா மாதாஜி நீங்க படிங்க ஓகே 13.89 சௌத சதா சாத சகே மாசஜே பால்குணா சௌத சதா சதா சகே மாச ஜே ஜே பால்குணா பௌர்ணமா சிரா சந்தியா காலே ஹோயிலா சுபக்ஷனா பௌர்ணமா மாசிரா சந்த காலே சந்தஹ காலே ஹோயிலே சுபக்ஷனா அதெல்லாம் சுபமுத்தன சுபக்ஷனா ஓகே கரெக்ட் இவ்வாறாக 1407 சகாண்டில் கிபி 1486 பால்குண மாதத்தில் பிப்ரவரி மார்ச் பௌர்ணமி நன்னாளின் மாலை வேளையில் விரும்பிய சுபமான தருணம் வந்தது. பொருளுரை ஸ்ரீல பக்தி வேதாந்த தாகூர் தமது அமிர்த பிரவாக பாஷ்ய உரையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் ஜாதகத்தினை பின்வருமாறு வழங்கியுள்ளார். அது எப்படி பிரபு படிக்கணுமா? இது வந்து அவருடைய இது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்றேன், சைத்தன்ய மகாபிரபுடைய பிறந்தத்தை கொடுத்துருக்காங்க, அப்பியரன்ஸே கொடுத்துருக்காங்க. ஓகே, சாக்கா எராங்கிறது ஒரு அந்த சொல்லக்கூடிய இடம், பெங்காலில் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸ்லோகா 89. ஓகே, 1408 சாக்கா ஏரில் 10 மாதம் முடிஞ்ச பிறகு 11th month 22 days முடிஞ்ச பிறகு அந்த கணக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சன்ரைஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் கடவுளுடைய அந்த வருகையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. படிங்க, அந்த நம்பரை விட்டுருங்க, அதுக்கு அடுத்து படிங்க. சைத்தன்ய மகாபிரபு பிறந்த போது கிரகங்கள் எவ்வாறு அமைந்திருந்தன என்பதை விளக்கும் பின்வருமாறு ஜாதக குறிப்பை பக்தி வினோத தாகூர் வழங்கியுள்ளார். சுக்கிரன் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தார். கேது 9வது கிரகம் சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தார். சந்திரன் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இருந்தார். சனி விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தார். பிரகஸ்பதி குரு தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் இருந்தார். செவ்வாய் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தார். சூரியன் கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார். ராகு கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார். புதன் மீன ராசியில் உத்தரத்தாதி நட்சத்திரத்தில் இருந்தார். லக்னம் சிம்மமாகும். Satya Mataji, this is 13.90. போயிட்டாங்களா? சரி, ஓகே. இது வந்து அதை வருகையை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, கிருஷ்ணனுடைய சைத்தன்யனுடைய வருகையை கூப்பிட்டுருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப பக்தி வினோத் தாக்கூரும் சரி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி சரி, இந்த அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. ஸோ அதனால தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதினு பேர் வந்தது. ஓகே, சூரிய சித்தாந்தம் சரி ஏதோ ஒரு நூலுக்கு வந்து விளக்கம் எழுதியிருக்காரு.
அதனால் அஸ்ட்ராலஜியில் வந்து ரொம்ப பிரபலமாக தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷம். சத்யா மாதாஜி, இது 13/90. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்எஸ்சி மாதாஜி நீங்கள் படிங்க, 90 படிங்க. ஹரே கிருஷ்ணா. சிம்ம ராசி சிம்ம லக்னா உச்ச கிரக கணா. சிம்ம ராசி சிம்ம லக்ன உச்ச கிரக கண. சத்வர்க அஷ்டவர்க சர்வஸ்வலக்ஷணா. சத்வர்க அஷ்டவர்க சர்வலக்ஷணா. சுலக்ஷணம். ஆமா. ஜோதிடம் அல்லது வேத ஜோதிடவியலில் அந்த மங்களகரமான பிறப்பின் தருணம் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. சிம்மராசி சிம்மத்தில் பல்வேறு கிரகங்களும் எல்லா மங்களகரமான லட்சணங்களை வெளிப்படுத்தின. பொருளுரை இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. முன்பு மிக சிறந்த ஜோதிடராக இருந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்த ஸ்லோகத்தினை பின்வருமாறு விளக்குகிறார். ஷட் வர்க்க 6 பிரிவுகள் என்பது க்ஷேத்ர, ஹோரா, துரோக்கான, நவாம்ச, சத்வாத, ஷாம்ச, த்ரிம்ஷாம்ச ஆகியவற்றை குறிக்கின்றது. ஜோதிர் வேத சாஸ்திரத்தின்படி கிரகங்களும் இந்த 6 பிரிவுகளை ஆள்பவர்களுக்கும் இடையே உள்ள உறவு கணிக்கப்படும் போது பிறப்பின் மங்களகரமான தருணத்தினை கணக்கிட்டு விடலாம். பிரிகஸ் ஜாதக எனப்படும் நூலிலும் இதர நூல்களிலும் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களை விளக்குவதற்கான வழிகாட்டிகள் உள்ளன. அஷ்ட வர்க்கத்தினை 8 பிரிவுகள் கணக்கிடும் முறையை அறிந்தவர் மங்களகரமான நிகழ்ச்சிகளையும் அமங்களகரமான நிகழ்ச்சிகளையும் முன்னுரைக்க முடியும். இந்த விஞ்ஞானம் ஹோரா சாஸ்திர வித் என்று அழைக்கப்படும் ஜோதிட சாஸ்திரங்களை அறிந்தவர்களால் அறியப்படுகிறது. ஹோரா சாஸ்திரங்களின் ஜாதக கணக்கின் பலத்தினால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாத்தாவான நீலாம்பர சக்கரவர்த்தி மகாபிரபு எப்போது தோன்றுவார் என்னும் மங்களகரமான தருணத்தை தீர்மானித்தார். அவங்க நீலாம்பர சக்கரவர்த்தி தாத்தா அவர் வந்து கனிஷ்டர் எப்போ வந்து இவர் தோன்றுவார்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு வரும்போது எல்லாருமே அவருடைய அசோசியேஷன் எல்லாம் கூட வராங்க. ஸோ ஒரு அவதாரம் அப்படிங்கிறத வந்து நிறைய நம்ம வேதங்கள் இருக்கு இல்லையா, அது நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு, நிறைய புராணங்கள் அதுல எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க அவதாரங்கள் வரத. மகாபாரதத்தில் இருக்கு, அதே மாதிரி வாயு புராணம், கருட புராணம், இந்த பிரம்ம யாமல புராணம், இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள்லாம் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு பெயரே சொல்லியிருக்காங்க. ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ ஹராங்க சந்தனாகரி சன்யாசகிரி சாந்தோ நிஷ்டா சாந்தி பிராயன், இதில் வந்து பேர் சொல்ல, ஆனால் ஸ்வர்ணவர்ணம் சன்னியாசம், கோல்டன் கலர் சன்னியாசம் எடுத்துருவான்னு சொல்லி அகம் பூர்ண பவிஷ்யாமி கோ சுந்தர விசேஷதா மாயா பூரே நவத்வீபே வரமேக்கம் சசிசுதா, சச்சியோட பையன் மாயாப்பூர் நவதீப்ல, இந்த மாதிரி பேர்லாம் சொல்லியிருக்கான். ஓகே, ஐஜயித்தம் 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 சம்சயா கலோ சங்கீர்த்தனாமே பவிஷ்யாமி சச்சிசுதா, சச்சிசுதனா வருவார், சங்கீதத்தை தான் ஆரம்பிப்பார், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மாயா மனுஷா கர்மக்கர் ஹாம்போனோ பவிஷ்யாமி கோ சந்த விசேஷம். வீட்டில் ஓகே. ஸோ இன்னொரு சொல்ல உண்டு, அகம் பூர்ணோ பவிஷ்யாமி லாஸ்ட் எங்கே சங்கீதம் அந்த கிருஷ்ணா பகிர்கோனா சாங்கோ பாங்காஸ்திர பாசலாம் சன்னியாசகிரி சமசாந்தம் நிஷ்டா சாந்தி பராயணம். அந்த கிருஷ்ணா பகிர்கோரா, உள்ள கிருஷ்ணர் வெளியில வந்து கௌரா. ஓகே, அதுதான் சைதன்யமாவுடைய அந்த இது அப்படி கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணவரம் திஷா கிருஷ்ணம், ஆமாம் அது பாவத்தில் கொடுத்துருக்காங்க. சாங்க பாங்காஸ்திர பாஸ்தர் எங்கே சங்கீத பிராய் யஜந்தி சுமேதசா,
இந்த மாதிரி நிறைய இடத்துல கூப்பிட்டுருக்காங்க, என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க கூப்பிட்டுருக்காங்க. அதனால யாரை வந்து நான் தான் அவதாரம்னு சொல்ல முடியாது. ஓகே, இவ்வளோ இடத்துல கூப்பிட்டுருக்காங்க இவரை பற்றி. ஓகே, 91 படிக்கலாம். இப்போ கலாவதி மாதாஜி 2 ஸ்லோகம் படிக்கலாம். 92 92 2 படிக்கலாம். அகலங்கா ஹரே கிருஷ்ண மாதாஜி. அகலங்கா கௌரச்சந்திரா திலா தர்ஷனா ஆகலங்கா கௌரச்சந்திரா திலா தர்ஷனா சாகலங்கா சந்திரேஹாரா கோன் பிரயோஜனா சாகலங்க சந்திரேர ஆர கோண பிரயோஜனா. படிக்க களங்கமற்ற நிலாவான சைதன்ய மகாபிரபு தரிசனம் அளிக்கும் பொழுது தனது உடலில் கரும்புள்ளிகளால் நிறைந்துள்ள நிலாவிற்கு என்ன அவசியம்? ஸோ அது மாதிரி கம்பேர். ஓகே, அடுத்த 92 ஏதஜானி ராகு கைலா சந்திரேர கிரகணா ஏதஞானி ராகு கைலா சந்திரேர கிரகணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி நாமே பாஷே திரிபுவனா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி நாமே பாஷே திரிபுவனா. இவ்வாறு கருதிய கருப்பு கிரகமான ராகு முழு நிலாவினை மறைத்தார். உடனடியாக கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி என்னும் சப்தம் உலகையும் தோற்கடித்தது. ஜோதிர் வேதத்தின்படி ராகு கிரகமானது முழு நிலவின் முன்பாக வரும்போது சந்திர கிரகணம் எனப்படுகிறது. வேத சாஸ்திரங்களை பின்பற்றுவோர் அனைவரும் சந்திர அல்லது சூரிய கிரகத்தின் போது கங்கையில் அல்லது கடலில் நீராடுவது இந்தியாவில் வழக்கமாகும். வேத தர்மத்தை உறுதியுடன் பின்பற்றவர்கள் அனைவரும் கிரகணம் முழுவதும் நீரில் நின்றபடி ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிக்கின்றனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிறந்த தருணத்தில் அத்தகைய சந்திர கிரகணம் ஏற்பட்டிருந்தது. இயற்கையாகவே எல்லா மக்களும் நீரில் நின்றபடி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே என்று உச்சரித்துக் கொண்டிருந்தனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால இந்த லூனார் எக்லிப்ஸ் கிரகண டயத்தில் என்ன பண்றாங்க, எல்லாரும் கங்கையில போய் ஹரே கிருஷ்ணா உச்சரிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் போயே போச்சு இல்லையா? அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணால் இஸ்கானில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம கடைபிடிச்சு போயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா சொல்கிறது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும். இந்த எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணுமான்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் பிரபுபாதர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண ஃபாலோ பண்ணிடணும். ஓகே, வேதங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்தது சரோஜா மாதாஜி. ஜெய 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 த்வனி ஹைலா சகல புவனா सकल भुवन चमत्कार हया लोका भावे मने मना चमत्कार हया लोका भावे मनो मने मन. எல்லா மக்களும் சந்திர கிரகணத்தின் போது இவ்வாறு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை உச்சரித்தனர். அவர்களது மனம் திகைப்பில் திளைத்தது. எல்லாரும் அவசியமா பார்க்கறாங்க. ஓகே, அடுத்தது படிச்சிருங்க. ஜகத் பரியா லோக போலே ஹரி ஹரி जगत परिया लोक बले हरि हरि शेक्षणे गौर कृष्ण भूमि अवतरी शेक्षणे गौर कृष्ण भूमि अवतरी. இவ்வாறு முழு உலகமும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் திருநாமத்தினை உச்சரித்து கொண்டு இருக்கையில் கௌரஹரியின் உருவில் கிருஷ்ணர் தம்மை பூமியில் அவதரித்தார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும் போது பூமியில் வந்து கௌரஹரி இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து ஹரி ஹரின்னு சொல்றதுனால கௌரவஹரின்னு ஒரு பேர். ஓகே, மலையாள சென்டர் 95 படிங்க. 2 படிக்கலாம். ஓகே, 95 ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரசன்ன ஹைலா சபா ஜகதேரமனா பிரசன்ன ஹைலா சபா ஜகதேரமனா ஹரி போலி ஹிந்து கே ஹர்ஷ்யா கரையே ஜவனா ஹரி போலி ஹிந்து கே ஹர்ஷ்யா கரையே ஜவனா. டிரான்ஸ்லேஷன்: முழு உலகமும் மகிழ்ச்சியற்றது. இந்துக்கள் பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கையில் இந்துக்கள் அல்லாதவர்களும் குறிப்பாக முஸ்லிம்களும் அவ்வார்த்தையினை வேடிக்கையாக நகல் செய்தனர். பொருளுரை: முஸ்லிம்கள் அல்லது இந்துக்கள் அல்லாதோர் பகவானின் திருநாமமான ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை உச்சரிப்பதில் ஆர்வம் இல்லாதவர் இருப்பினும் நவத்வீபத்தில் உள்ள முஸ்லிம்கள் சந்திர கிரகணத்தின் போது இந்துக்கள் உச்சரித்ததை நகல் செய்தனர். இவ்வாறாக இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து பகவானின் திருநாமத்தை உச்சரித்த போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ இந்த மாதிரி இந்த டயத்தில் அவதரிக்கிறார் ஹரே கிருஷ்ணா. இன்னொரு சோகம் படிச்சுங்க பிரபு. ஹரி போலி நரி நாரி கானா ஜெய் ஹுலாஹுலி ஹரி போலி நாரி கானா ஜெய் ஹுலாஹுலி
स्वर्गे वाद्यानृत्य घरे देव कुताहली स्वर्गे वाद्य नृत्य करे देव कुतूहली. டிரான்ஸ்லேஷன். பூமியில் இருந்த பெண்கள் அனைவரும் ஹரியின் திருநாம சப்தத்தை எழுப்பிய சமயத்தில் மேல் உலகங்களில் வாத்தியமும் நாட்டியமும் தொடர்ந்து நடைபெற்றது. தேவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தனர். ஹரகிருஷ்ணர். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது மேலேருந்து தேவர்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது அவங்க இருக்காங்களான்னு. ஓகே, சில சமயம் மலர்கள்லாம் அந்த மகாபாரதம் யுத்தம்லாம் நடக்கும்போது கர்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் சண்டை நடக்கும்போது மலர்கள்லாம் பொழிவாங்க. ரொம்ப ஆச்சரியம் பார்த்தாங்க சண்டையெல்லாம். ஸோ அர்ஜுனன் வந்து ஜெயிக்கணும்னு இந்திரன் சொல்கிறாரு. சூரியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா கர்ணன் ஜெயிக்கணும்னு சொல்கிறார். இந்த மாதிரி மேலுலக மக்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கே உள்ளது என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். எல்லா உலகம் எம்டி கிடையாது. இந்த மாடர்னில் இருக்காங்க இல்லையா, இப்போ உள்ள அறிவியல் சொல்கிறாங்களே எல்லாம் எம்டியாக இருக்குது, பூமியில் மட்டும்தான் மக்கள் இருக்கும்னு சொல்லிட்டு, அது பொய்யானது. எல்லா பிளானட்லேயும் சர்வகதா ஸ்தானம். எல்லா பிளானட்லேயும் வந்து எல்லா லோகங்கள்லேயும் ஆண் மக்கள் நிறைஞ்சிருக்கு. ஓகே, அவனுக்கு தெரியாத மாதிரி இருக்கலாம், வேறு உடலில் இருக்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது கலந்து தான் உடல். கிராஸ் பாடி அண்ட் சட்டில் பாடி இது எல்லாருக்கும் உண்டு. அது டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா, சில பேருக்கு நீரில் வாழ்கிற மாதிரி உடல் இருக்கும், சில பேருக்கு நெருப்பில், சில பேருக்கு காற்று, இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஓகே, ஆனால் இந்த 5 பொருள் சேர்ந்து தான் இந்த உடல். இப்போ 97 சத்யா மாதாஜி 97. ஹரே கிருஷ்ணா. பிரசன்ன ஹொய்லா தசதிக் பிரசன்ன நதி ஜலா பிரசன்ன ஹொய்லா தசதிக் பிரசன்ன நதி ஜலா स्थावर जंगम होइला आनंदे विभला. स्थावर जंगम हैला आनंदे विभला. In this atmosphere, all the 10 directions become jubilee land, as did the waves of the river. Moreover, all beginning, moving and non-moving were overwhelmed with transcendental light. bliss na happy. Okay, பாருங்க இந்த அட்மாஸ்பியர்ல 10 டைரக்ஷன் பிகம் இல்ல, டைரக்ஷன்லாம் பர்சனிஃபைடு தான். இப்போ நமக்கு இம்பர்சனல் நினைக்கிறோம் இல்லையா, அது உருவலன்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் பர்சனிஃபைடு. அதே மாதிரி நதியெல்லாம் பர்சனிஃபைடு, அதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் அவங்களாம் இப்படி ரொம்ப ஜிபிலியன்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. ஓகே, அந்த ரிவரில் இருக்க வேவ்லாம் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக அதை காட்டுது, ரிவர்லாம் மகிழ்ச்சியாக காட்டுது. எல்லாருமே ஆனந்தம் கிடச்சிருக்கான், மூவிங் அண்ட் நான் மூவிங். ஓகே, அப்போ ட்ரீஸ் எல்லாமே. ஓகே, சத்யாமராஜ் இன்னொரு ஸ்லோகம் படிங்க, 98. ஓகே, இது எப்படி படிக்கிறது? नदिया उदयगिरी पूर्णचंद गौरहरी कृपा कोरी होइला उदया. ட்ரை பண்ண எப்படி? नदिया उदयगिरी पूर्णचंद्र गौरहरी कृपा कोरी होइले उदया. कृपा कोरी होइले उदया. படிங்க மத்த முடியுமா உங்களால? I try. ஓகே மேடம், உங்களுக்கு எப்படி முடியுதோ இந்த காலத்துல சும்மா படிங்க. நதியா உதயகிரி சந்திர கௌரஹரி कृपा कोरी होइला उदया. ओके पापतम होइला नसा त्रिजगत तेरा उल्लासा. जगबरी हरि ध्वनि हाया
Jahabari Hari Dvanihaya. படிங்க மாதாஜி. Hare Krishna. Those by his faceless mercy, the full moon. Gaurahari. Chaitanya Babu இன்னொரு பேர் Gaurahari. Gaurahari rose in the district of Nadia, which is compared to Udayagiri, where the sun first becomes visible. Is rising in the sky. Dissipated the darkness of sinful life, and those the three worlds become joyful and chanted the whole name of the Lord. Okay. Thank you, Mother. Hare Krishna. So, இந்த டைத்துல வந்து எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க. 3 உலகம் ஹாப்பி ஆயிடுச்சு. 3 உலகம்னா என்னது? அப்பர், மிடில், லோயர். 14 லோகங்கள், 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ், 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ். ஒரு லேயர்லே நிறைய இருக்கும். ஓகே, ஒரு லேயர்லே நிறைய உலகங்கள். அதே மாதிரி கீழே போனீங்கன்னா நிறைய ஹெல்ல பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய உலகம், பாதாளத்தில் நிறைய உலகம். அந்த மாதிரி ஒரு உலகம்னா ஒன்று மாத்திரம் 8 மாத்திரம் உலகம் சொல்லல. ஓகே, 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ். ஆசியை படிக்கலாம். 99 100 படிக்கணும். ஓகே. சேகாலா நிஜயாலயா உத்தி உத்திய அத்வைதரயா நித்ய கோரே ஆனந்திதமானே. உனக்கு எப்படி படிக்க முடியும்? हरिदासे लोया संघे उहारा कीर्तन रंगे केने नाचे के हा नहीं जाने केने नाचे के हा नहीं जाने. हरिदासे लंका संघे उहारा कीर्तन रंगे केने नाचे के படிங்க. Translation. At that time, Sri Advaita Acharya Prabhu in his own house at Shantipura was dancing in pleasing mood. Taking Haridas Thakur with him, he danced loudly and loudly chanted Hare Krishna. But why they were dancing, no one could understand. Purport by Sridhar and KCC It is understood that Advaita Prabhu at that time was in his own paternal house at Shantipura. Haridas Thakur. அப்பா வீடு. அதான் கரெக்ட்டா அப்பா வீடு. paternal house னா அப்பா வீடு. Haridas Thakur frequently used to meet there. Coincidentally, therefore he was also there. And upon the birth of Sri Chaitanya Mahaprabhu, both of them immediately began to dance. But no one in Shantipura could understand why those two saintly persons were dancing. யாருக்கு புரியல எதுக்காக ரெண்டு பேரும் ஆடுறாங்கன்னு தெரியல. ஓகே, ஹரிதாஸ் தாக்கூரும் அத்வைத பிரபு ரொம்ப மகிழ்ச்சியில ஆடுறார். அத்வைத பிரபு அத்வைத தாக்கூர் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அடுத்து 100வது ஸ்லோகம் படிக்கலாம். देखी उपरहासी शीघ्र गंगा गाते हसी आनंद कोहिला गंगा स्नान आनंद कोहिला गंगा स्नान पान उपरह चले अपनार मन बोले ब्राह्मणे राधिला ननधाना ब्राह्मणे रे निधिला ननधाना. पढ़ी. Translation. Seeing the lunar eclipse and laughing, Advaita Acharya and Haridas Thakur immediately went to the banks of Ganga and bathed in the river in great jubilation. Taking advantage of this occasion,
of the lunar eclipse, Advaita Acharya, by his mental strength, distributed various types of charities to the Brahmanas. Perfect. It is the custom of Hindus to give charity to the poor as much as possible during the time of lunar or solar eclipse. Advaita Acharya, therefore, taking advantage of this eclipse, distributed many varieties of charities to the Brahmanas. In Srimad Bhagavatam 10.3.11, there is a statement that when Krishna took his birth, Vasudeva immediately took advantage of this movement and distributed 10,000 cows to the Brahmanas. In customary among Hindus, that at the time a child is born, especially a male child, the parents distribute great charity in jubilation. Advaita Acharya was actually interested in distributing charity because of Lord Chaitanya's birth at the time of lunar eclipse. People could not understand, however, why Advaita Acharya was giving such a great variety of things in charity. He did so not because of the lunar eclipse, but because of the Lord's taking birth at that moment. He distributed charity exactly as Vasudeva did at the time of Krishna's appearance, Lord Krishna's appearance. ஸோ அப்போ சேரிட்டி தானம் நிறைய வழங்குவாங்க. ஓகே, அப்போ இதுதான் பசுக்கெல்லாம் வழங்குவாங்கல்ல, வசுதேவர் இது பண்ணார்ல. இப்போ அத்வைதாச்சாரி என்ன பண்ணாருன்னு மென்டல் சென்ஸ்ல பண்றாரு. மென்டலா சேரிட்டி, மென்டல் சென்ஸ்ல சேரிட்டி பண்றான்னு போட்டு, ஏன்னா சரிவே இருந்தார், ஆனால் மென்டலா பண்றாரு. அதுவுமே ஈக்குவல் டு கிவிங் ப்ராக்டிகலி. மென்டல் ஸ்ட்ரென்த்ல டூயிங் சேரிட்டி. எல்லாருமே ஃபிசிக்கலாக கொடுக்குறாங்க, ஏன்னா மற்றவங்களாம் ஆசையாக பார்க்குறாங்களே, ஏன் இவ்வளோ கொடுக்குறாங்க மற்றவங்களாம் தெரியலையே. அந்த ஸ்ட்ரென்த்தில் இஸ் டூயிங் யூ கெட் ஆப்ஜெக்ட்ஸ். அது தெரில எப்படி இருந்தாலும் அது இன்கன்சிவ் பொட்டன்சி. அத்வைதாச்சாரி யார்? மகாவிஷ்ணு. அவருடைய ஒரு தொலைலேருந்தும் ஒரு யூனிவர்ஸே வருது. அப்படிங்கிறப்ப அவர் எவ்வளோ இன்கன்சிபிள் பொட்டன்சி அவருக்கு இருக்கும். மென்டல் நினைச்சாலே அவருக்கு வந்துடும் எல்லாமே அந்த மாதிரி. ஓகே, 101 சாதாரண தான் படிக்கும். 101 102 जगदानंदमया देखी भुवने च विस्मया तारे तोरो कोहे हरिदासा तारे तोरो कोहे हरिदासा तोमारा ऐच्छन रंगा मोरा माना परसन्ना देखी किच्छु करे अच्छे भाषा देखी कुछ भार्ये अच्छे भाषा. படிக்கிற இஷ்டம் தான். When we saw that the whole world was jubilant, Haridas Thakura, his mind astonished directly and indirectly expressed himself to the Advaita Acharya. Your dancing and distributing charities are very pleasing to me. I can understand that there is some special purpose in this action. ஹரிதாஸ் சொல்றாரு, ஏதோ ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்கு, குறிக்கோளுக்கு போய் தான் நீங்க இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு ஹரிதாஸ் கூட ஆச்சரியமா சொல்றாரு. ஓகே, இப்போ அடுத்த சொல்லுவோம். ஆச்சார்ய ரத்ன சிபாச்சா கோயிலா மோனே சுகோலாஷா ஜாய் ஸ்நானா கோயிலா गंगा जाले जय स्नाना होइला गंगा जाले आनंदे विह्वल मना करे हरि संकीर्तना धन धन होइला मन भोले नाना धन होइला मन भले. भले ना चंतिंग बोले ना भले. படிங்க. ஆச்சாரிய ரத்னா சந்திரசேகர ஆச்சாரியா, அதான் ஆச்சாரிய ரத்னம். கொஞ்சம் கத்தி பண்ணி கேட்க. Their minds full of happiness, they chanted the Hare Krishna mantra and they gave charity by mental strength. ஆச்சாரியர் சந்திரசேகர் வீட்டில் தான் ரந்தனாச்சாரியர் சந்திரசேகர். ஓகே, ஆச்சாரிய ரத்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர் 2 பேரும் ரொம்ப ஜாலியாகிட்டாங்க.
ஓகே. ஸோ இமீடியட் என்ன பண்ணுறாங்க, கேல போய் குளிக்க போகிறாங்க. அவங்களும் நிறையா சேரிட்டி கொடுக்குறாங்க. ஓகே, மென்டல் ஸ்ட்ரென்த்தில் 103 2 ஸ்லோகம் படிச்சல நீ. ஓகே, 103 பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 103 ஒரு ஸ்லோகம் படிக்கலாம் நம்ம. அப்படி நேரம் இருந்தால் திருப்பி வரலாம். 103 ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏ மாதா பக்தி பக்ததி ஜாதா ஜெய தேசே ஸ்திதி தாஹ தாஹ பானா மனபாலே தாஹ தாஹ பானா மனபோலே नाचे करे संकीर्तना आनंदे विभल मना धन करे ग्रह निर चले धन करे ग्रह निर चले. படிங்க மாதாஜி. இவ்வாறாக ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் பக்தர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் சந்திர கிரகணத்தை காரணமாக கொண்டு ஆடினர், சங்கீர்த்தனம் புரிந்தனர், மனோபலத்தினால் தானம் வழங்கினர். அவர்களது மனம் மகிழ்ச்சியில் மூழ்கியது. இதுல பாத்தீங்கன்னா மனோபலத்தை தான் கொடுக்குறாங்க இல்லையா ஹாசினி, இவங்க எல்லா மக்களும். ஓகே, அதெல்லாம் அதுமே ஈக்குவல் தான். ஓகே, வசுதேவ கொடுத்தாலும் அது மாதிரி. 104 எல்எஸ்சி மகாராஜ் 104 படிக்கலாம். ब्राह्मण सजन नारी नाना द्रव्ये थाली भारी आइला सबे चौतो कलोया आइला सबे चौतो कलोया जेन कांच सोन द्युति देखी भला खेरा मोती आशीर्वाद करे सुख पाया आशीर्वाद करे सुख पाया. படிங்க மாதாஜி. எல்எஸ்சி மாதாஜி இருக்கீங்களா? ராமோ சஞ்சன நாரி நானாத்ரவயே தாலி பரி ஆயினா சபே சௌதுகலயா जेनका सोना तुयरी देगी पाढ़ केरा मोती आशीर्वाद करे सुग पचा. எல்லா விதமான மதிக்கத்தக்க பிராமண கணவான்களும் பெண்களும் வெவ்வேறு அன்பளிப்புகளை தட்டில் நிரப்பியபடி வந்தனர். இயற்கையான தங்கத்தின் பிரகாசத்தினை பிரதிபலித்த புதிதாய் பிறந்த குழந்தையை கண்டு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தங்களது ஆசிகளை வழங்கினர். ஓகே, எல்லாரும் கிஃப்ட் வராங்க. தேங்க்யூ மாதாஜி. எல்லாரும் கிஃப்ட் வராங்க. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. கலாவதி மாதாஜி 105 சாவித்ரி கௌரி ஹரே கிருஷ்ணா சாவித்ரி கௌரி சரஸ்வதி शचिरम्बा अरुन्धती अरजत देवा नरिघाना अरजत देवा नरिघाना नानाद्रव्ये पत्रभारी ब्राह्मणीरा वेषधारी आशीष बेघरे दर्शना आशीष बेघरे दर्शना. படிங்க மாதாஜி. பிரம்மதேவன், சிவபெருமான், பகவான் நரசிம்மர், தேவேந்திரன், வசிஷ்ட ரிஷி ஆகியோரின் மனைவிகள், தேவலோக நடன பெண்ணான ரம்பை உட்பட அனைத்து தேவலோக பெண்களும் தங்களை பிராமணர்களின் மனைவிகளைப் போல உடையுடித்துக் கொண்டு பல்வேறு அன்பளிப்புகளுடன் அங்கு வந்தனர். பொருளுரை சைதன்ய மகாபிரபு புதிதாக பிறந்த குழந்தையாக இருந்தபோது அவரை அக்கம் பக்கத்து பெண்கள் தரிசித்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் மதிக்கத்தக்க பிராமணர்களின் மனைவிகள் ஆவார்கள். பிராமணர்களுடைய மனைவிகளின் உடையில் பிரம்மதேவரின் மனைவி, சிவபெருமானின் மனைவி உட்பட பல்வேறு தேவலோக பெண்களும் புதிதாக பிறந்த குழந்தையை காண வந்தனர். சாதாரண மக்கள் அவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள மரியாதைக்குரிய பிராமண பெண்களாக கண்டனர். ஆனால் உண்மையில் அவர்கள் அனைவரும்
பெண்களை போன்று வேடம் அணிந்த தேவலோக மங்கையர்கள் ஆவார். தேங்க்யூ மேடம். ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. இதுல பாத்தீங்கன்னா தேவர்களும் இங்க வராங்க. இப்ப ஜெகநாத்புரியில வந்து இந்திரன் வந்தார். ஓகே, அதுக்கு நம்ம சாட்சியே இருக்கு. சொர்க்கத்வாரம் இருக்கு, சொர்க்கத்வாரம். இப்ப போனா ஜெகநாத்புரியில போனா சொர்க்கத்வாரம் பார்க்கலாம். இந்திரன் எப்படி இந்த லோகத்தை விட்டு போனாரு. இப்ப ஜெகநாத்புரி வந்துட்டு அவர் வந்து வேற வேஷத்தை வந்திருப்பார். ஜெகநாத் தரிசனம் பண்ணிட்டு அவர் இந்த பிரசாதம் வாங்கிட்டு அவருக்கு அந்த காசு இருக்காது. அவர் வேகமாக நடப்பார். பின்னாலேயே அவர் காசு கேட்டு போவார் ஒருத்தர் வேகமா. அவர் முத்திரமான அவர் பிடிச்சிடுவார். பிடிச்சோடனே அவர் சொல்லுவார், இந்திரன் சொல்லிட்டு உனக்கு என்ன வர வேணுமோ கேளுன்னு சொல்லி கேட்பார். அவருக்கு என்னன்னு தெரியாது. அப்போ சொல்லுவார், நான் நினைச்ச இடத்துல மழை பெய்யணுன்ற மாதிரி சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். எந்த இடத்துல அவர் போனாரோ அந்த இடம் இந்திர துவாரம் சொல்லி சொர்க்கத்வாரம் சொல்லி போயிருப்பார். மக்கள்லாம் போய் தரிசனம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தேவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து மற்ற வேடங்கள் போட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ இங்கேயுமே வந்துட்டாருன்னு சொல்லிட்டீங்க பாருங்க. பிரம்மா சிவா நரசிம்மதேவருடைய கன்சார்ட் வந்துடலாம். அப்போ வெகுண்டலத்துலேருந்து வராங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து கிஃப்ட் வந்து பார்க்குறாங்க குழந்தைய. கௌரஹரி. ஓகே, சரோஜா மாதாஜி நீங்கள் படிக்கணும். 106. அந்தரிக்ஷே தேவகணா गंधर्व सिद्ध चरण श्रुति नित्य करे वाद्य गीता स्तुति नित्य करे वाद्य गीता न तक बधा नवदि बेजर नट सबे आसी न छे पाया प्रीता படிங்க மாதாஜி. கந்தர்வலோகம், சித்தலோகம், சாரணலோகத்தில் வசிப்பவர்கள் உட்பட வானுலகில் இருந்த எல்லா தேவர்களும் இசை, பாடல், மத்தளங்களுடன் கூடிய நடனம் ஆகியவற்றுடன் தங்களது பிரார்த்தனைகளை அர்ப்பணித்தனர். அதுபோலவே நவத்வீப நகரத்தில் எல்லா நாட்டியக்காரர்களும் இசைவாணர்களும் ஆசீர்வதிப்பவர்களும் ஒன்று கூடி பெரும் மகிழ்ச்சியில் ஆடினர். மிக சிறந்த பாடகர்கள், நாட்டியக்காரர்கள், பிரார்த்தனைகளை அர்ப்பணிப்பவர்கள் என தேவலோகத்தில் இருப்பதைப் போலவே இன்றும் கூட இந்தியாவில் கைதேர்ந்த நாட்டியக்காரர்கள், ஆசி வழங்குபவர்கள் மற்றும் பாடகர்களும் உள்ளனர். அவர்கள் அனைவரும் வீட்டு நிகழ்ச்சியின் போது, குறிப்பாக திருமணம் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது ஒன்று கூடுகின்றனர். இந்த கைதேர்ந்த மனிதர்கள் இந்துக்களின் இல்லங்களில் அத்தகைய தருணங்களில் வழங்கப்படும் தானத்தினை கொண்டு வாழ்கின்றனர். அரவாணிகளும் அத்தகைய நிகழ்ச்சிகளை சாதகமாக்கிக் கொண்டு தானம் பெறுகின்றனர். இதுவே அவர்களது ஆதாரத்திற்கான வழியாகும். அத்தகைய மனிதர்கள் ஒருபோது வேலைக்காரர்களாக ஆவதில்லை அல்லது விவசாயத்திலோ வணிகத்திலோ ஈடுபடுவதில்லை. அவர்கள் தங்களை அமைதியுடன் பராமரிப்பதற்காக அக்கம் பக்கத்து நண்பர்களினை தானத்தினை மட்டும் ஏற்கின்றனர். பாட எனப்படும் பிராமண பிரிவினர் அத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு சென்று வேத சாஸ்திரங்களின் குறிப்புகளுடன் பாடல்களை ஏற்றி ஆசை வழங்க கூடியவர்கள். இந்த மாதிரி இருந்திருக்காங்க அந்த காலத்துல. ஓகே, ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், டான்சர், ரிசைட்டர்ஸ். போல்ந்து சொல்லுவாங்க ராஜாவை. போல்ந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சேரிட்டி கிடைக்கும், தானம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அதனால யாருக்கும் வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ராஜாவுடைய கடமை வர்ண ஆசிரமம், வர்ணங்கள் 4 வர்ணங்கள் எல்லாருக்கும் வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ராஜாவோட கடமை. பிராமணர்கள் வந்து தான மந்திரம் வாங்குவாங்க, ராஜாக்கள் வரி வசூலிப்பாங்க, வைசியர்கள் வணிகம் பண்ணுவாங்க, சூத்திரர்கள் ஏதாவது வேலை செஞ்சு பழச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வேலையை வச்சுருந்தாங்க. அப்போ இப்போ தான் மிஷின் வந்து என்ன பண்ணிடுச்சு, ஒருத்தர் ஒரு மிஷின் வந்தோன்னா ஒரு 100 பேர் வேலை காலியாகிடுது. இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி இப்போ வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏஐ ஜாப்ஸ் வந்து நிறைய இதை காலி பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இப்போ உள்ளது வந்து அசுத்தரமானது. அந்த காலத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி நேச்சுரலாக இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததுனால அவங்களால ஆன்மீகத்தை வந்து வளர்க்க முடிஞ்சது. இப்போ வந்து அது வந்து முடியாத காரியம் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. 107 படிக்கணும். மலைவாசி 107. ஹரே கிருஷ்ணா பிரம்மு. படிங்க பிரபு. முதல்ல படிங்க. இப்ப நான் படிக்கிறேன். காண்டிலே கா துக்க சோகா
प्रमोदा पूरिता लोका मिश्रा होइलानंदे विह्वला मिश्रा होइलानंदे विह्वला पढ़ेंगे प्रभु पंथी लेख दुख शोक प्रमोद पूरित लोक मिश्रा होइलानंदे विह्वला யார் வந்தனர், யார் சென்றனர், யார் ஆடினர், யார் பாடினர் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொருவரின் மொழியையும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தும் எல்லா வருத்தமும் சோகமும் உடனடியாக மறைந்தன. மக்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுற்றனர். இதனால் ஜெகநாத மிஸ்ரரும் ஆனந்தத்தில் மூழ்கினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ ஜெகநாத மிஸ்ரா அப்பா இல்லையா, இவருடைய அப்பா, சைதன்ய மாமுடைய அப்பா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, எல்லாம் யார் யார் என்னென்ன பாஷை, நிறைய பாஷையில் எல்லாம் வர்றாங்க, அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு புரிஞ்சுது. ஓகே, 108 சத்யா மாதாஜி 108. ஓகே பிரபுஜி. ஆச்சாரிய ரத்ன ஸ்ரீபாசா ஜகநாத மிஸ்ரபாசா சீதாரே காரே சாவதானா ஆசிதாரே காரே சாவதானா கோராயிலா ஜாத கர்மா जयाचीला विधि धर्म धाबे मिश्रा खोरे ननधाना धाबे मिश्रा खोरे ननधाना. पढ़ेंगे माता जी. हरे कृष्णा. हरे कृष्णा. ट्रांसलेशन. चंद्रशेखर Acharya and Sivadasa Thakura both came to Jagannatha Mishra and draw his attention in various ways. They performed the ritualistic ceremonies. Ritual சொல்றோம், ritual ஹோமம்லாம் பண்றோம்ல, ritualistic ceremonies. Ritualistic ceremonies prescribed at the time of birth according to principles. Jagannatha Mishra also gave varieties of charity. Okay, charity தானம் கொடுக்கிறது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க, தேங்க்யூ மேதாஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ரத்னா சந்திரசேகராச்சாரியாரும் ஸ்ரீவாஸ் தாக்கூரும் நிறைய விதமான ஹோமங்கள் இந்த மாதிரி ரிச்சுவல் செரமனிலாம் பண்ணுறாங்க. ஜெகநாத மிஸ்ரா நிறைய தானங்கள் பண்ணுறார். ஓகே, இந்த மாதிரி ஒரு குதூகலமாக இருக்குது இந்த இடமே. ஓகே, இந்த மாயப்பூரே 109. ஹாசினி என்ன படிக்கணும்? जो तो का भाईला जाता घरे भाचीला कथा शाबादाना विप्रे दिलदाना शाबादाना विप्रे दिलदाना जाता न तक खायना बाता किंचन जाना धान दिया होइला Shabaramana Dhanadiya Haila Shabaramana. Translation: whatever riches Jagannath Mishra collected in the form of gifts and presentations, and whatever he had in his house, he distributed among the brahmanas, professional singers, dancers, bhatas, and even poor. He honored them all by giving them riches in charity. என்னென்ன கிஃப்ட் வந்து எல்லாரையும் கொடுத்துட்றாரு. ஓகே, பிராமணா, சிங்கர், டான்சர், பாட்டாஸ்னால் ஒரு விதமான பிராமணர்கள் புகழ்ந்து சொல்லுவாங்க. ஓகே, புவர், இவங்க எல்லாரும் கொடுத்துட்றாரு. ஓகே, 110 சிவாஜேரா பிராமணி நாமதார மாலினி ஆச்சாரிய ரத்னேரா பதி சங்கே सिंधुरा हरिद्रादायला खाई खाला नारी केला दिया पूजे नारी गणरंगे दिया
पूजे नदी गणरंगे. The wife of Srinivas Thakura, whose name was Malini. Malini Mataji. Okay, Srinivas Thakura. Accompanied by the wife of Chandrasekhara, Acharya and the other ladies, came there in great happiness to worship the baby with paraphernalia such as vermilion, turmeric oil, fused rice, banana and coconuts. Brindavan அந்த லாஸ்ட் இத படிக்கல இல்ல மலையாளம் பாபு. வெர்மிலன் டர்மரிக் ஆயில் அது என்ன பொருள் சொல்றீங்க? குங்குமமா? குங்குமம் என்ன படிக்கீங்க? ஆயில். ஃபர்ஸ்ட் லேசன். நீங்க படிங்க லாஸ்ட் லைன் படிங்க. ஸ்ரீனிவாச தாகூரன் மனைவியான லாஸ்ட் லைன் அது என்ன பொருள் மட்டும் படிங்க. படிங்க. ஆமா அந்த லைன் லாஸ்ட் குங்குமம் மஞ்சள் பொருள் பிரபு செந்தூரம் சகி வந்து செந்தூரம் மஞ்சள் தைலம் நெற்பொறி வாழைப்பழம் தேங்காய் முதலிய பொருட்களை கொண்டு குழந்தையினை பெரும் மகிழ்ச்சியுடன் வழிபட்டார். செந்தூரம் குங்குமம் செந்தூரம் செந்தூரம் மஞ்சள் ஆயில் எண்ணெய் தைலம் நெற்பொறி ஃபியூஸ்டேஷன் நெற்பொரி ஓகே தேங்க் யூ வாழைப்பழம் தேங்காய் ஓகே தேங்க் யூ ஹரே கிருஷ்ணா பர்பட் vermilion kai fused rice banana coconuts and turmeric mixed with oil are all auspicious gifts for such a ceremony. As there is a puffed rice, so there is another preparation of rice called kai or fused rice, which along with bananas is taken as a very auspicious presentation. As a turmeric mixed with oil and vermilion makes an auspicious ointment that is smeared over the body of newborn baby or a person who is going to marry. These are all auspicious activities in the family affairs. We see that 500 years ago, at the birth of Lord Chaitanya Mahaprabhu, all these ceremonies were performed ritually. But at present, such ritualistic performance hardly ever take place. Generally, a pregnant mother is sent to the hospital. As soon as her child is born, he is washed with an antiseptic or this இது ஆன்டிசெப்டிக்ல வாஷ் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. முந்தியெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ மஞ்சள் பூசது ஆமாம் கரெக்டு. பட் ஆனால் இப்போ ரொம்ப இதாக பண்ணுறாங்க அசுரத்தெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நேச்சுரலாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. செந்தூரம் சேர்த்துக்கிறாங்க. ஓகே 111 பிருந்தாமரஞ்சி 111 ஹரே கிருஷ்ணா பிரபு. அத்வைத ஆச்சார்ய பார்யா ஜகத் பூஜிதா ஹர்யா நமதாரா சீதா தாக்குராணி. படிக்கிறோம் மாதாஜி, இது படிக்கிறீங்களா? டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? அத்வைத ஆச்சா யா பார்யா பாச்சா ஜகத் பூஜித ஆச்சா நாம பிரபு. ஆமா தாரா 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 நாம தாரா சீதா தாக்குராணி சீதா தாக்குராணி சீதா தாக்குராணி நாம தாரா சீதா தாக்குராணி. ஓகே அடுத்த என்ன படிக்கிறேன். आचार्येर आज्ञाभाया गेला उपहारालया देखिते भलका शिरोमणि देखिते भलका शिरोमणि. படிங்க மாதாஜி. ஆச்சார்யேர ஆச்னா பாயா அதில் பாயா ஓல உபஹாரா लाया देखिते बालः शिरोमणि நீ என்ன பெரிய சிரோமணியான்னு கேட்கறா? நீ என்ன பண்ணி சிரோமணினா டாப் மோஸ்ட் பெரிய ஆளு. ஓகே சிரோமணி படிங்க மத்தது. देखिते बालः शिरोमणि. ஆமா
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த சில நாட்களில் அத்வைத ஆச்சாரியரின் மனைவியும் உலகமெங்கும் வழிபடத்தக்கவளுமான சீதா தேவி தமது கணவரின் அனுமதியை பெற்று எல்லா விதமான அன்பளிப்புகளுடன் உன்னதமான குழந்தையை காண சென்றார். பொருளுரை: அத்வைத ஆச்சாரியருக்கு சாந்திபுரத்தில் ஒரு வீடும் நவதீப்பில் ஒரு வீடும் என 2 வீடுகள் இருந்ததாக தோன்றுகிறது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த போது அத்வைத ஆச்சாரியர் தமது நவதீப இல்லத்தில் வசிக்கவில்லை, சாந்திபுர இல்லத்தில் வசித்து வந்தார். எனவே முன்னரே விளக்கியபடி ஸ்லோகம் 99 அத்வைதரின் பழைய பூர்வீக வீடு நீச்சாலயா சாந்திபுரத்தில் உள்ளது. புதிதாக பிறந்த குழந்தையான சைத்தன்ய மகாபிரபுவிற்கு அன்பளிப்புகளை வழங்க சீதை நவதீபிற்கு வந்தாள். ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ இப்ப பீப்புளா பார்க்கலாம் இல்லையா, அது சாந்திபுரம் ஹவுஸ் வந்து இதானே அத்வைத பாத் இதானே. ஸோ அப்போ வரும்போது மாயப்பூர்லேருந்து வரும்போது பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து சாந்திபூர் ஃபெஸ்டிவல் சொல்லி இஸ்கான் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப பிரசாதம், நிறைய பேர் பிரசாதம் கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அங்கே இஸ்கானுக்குன்னு ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க. ஜெயபிரகாஷ் சுவாமிராஜ் குரு மகாராஜோடைய தொடங்குச்சு இல்லையா, அவங்க தான் தொடங்கினார் இல்லையா. ஸோ நம்ம இஸ்கானில் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க. ஓகே, சாந்திபூர் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. ஓகே, 112 எல்எஸ்சி மகாராஜ் 112 படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்வர்ணேரா கடி பௌலி ராஜத் முத்ரா பாஷுலி ஸ்வர்ணேரா அங்கத கங்கனா दुई बाहु थे दिव्य शंख राजा तेरा मलबंका स्वर्ण मुद्रार नाना हरघे हरघाना. पढ़िए माता जी. स्वर्णेर कपि पौली रजत मुद्रा पाशुली स्वर्णेर अंगद कंगनव तुबावदे दिव्य शंग रजतेर मलपंग स्वर्ण मुद्रार नाना सारगण हारकन. இது மாத்திரம் இந்த லைன் மாத்திரம் கஷ்டமா இருக்கும் சதேசமத்துல. ஓகே, இது வந்து நம்ம நரசிம்மதாஸ் தாக்கூர்லாம் பாடலிப்பால அந்த மாதிரி வருது. இது வந்து மற்ற இதெல்லாம் வேற மாதிரி வரும், இதோடைய இது டியூன் வந்து வேற மாதிரி இருக்கும். படிங்க மாதாஜி. அவள் வளையல், ஆரம், கொலுசு, கால் காப்பு முதலிய பல்வேறு வகையான தங்க நகைகளை கொண்டு வந்தாள். ஓகே ஓகே. ஸோ அவங்க சீதா மாதாஜி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நிறைய தங்க ஜுவல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆங்கிள்ஸ், பேங்கிள்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி, என்னாச்சு இன்னைக்கு? கோயிலுக்கு போன மனு சர்வீஸ் போன. ஓ, அப்பதான் வரீங்களா? சரி, 113 13ல 113 13 போலி 113. சரிங்க பிரபு, வாசிப்போ பிரபு. இருங்க, படிக்கிறேன், நீங்க படிங்க. வியாக்ரானாஹ ஹேமஜாடி காடிபத சுததோரி ஹஸ்தாபாதேரா ஜத ஆபரணா. படிங்க மாதாஜி. व्याक्रमः केमाजरि कडिबद्धः सूत्रधोरि कस्तपतेरजद आभरण क्षेत्रवर्णपतसाधि भूणि फोटो पतपादि स्वर्णारोप्य मुद्रा बहुधाना स्वर्णारोप्य मुद्रा बहुधाना. पढ़िए माताजी. शुक्रवर्ण पट्टसा पुनिजेरे पट्टबाड़ी स्वर्णरौप्य मुद्रा बहुधाना. ஹரே கிருஷ்ணா. தங்கத்தில் பதிக்கப்பட்ட புலி நகம், பட்டினால் அலங்கரிக்கப்பட்ட அரைஞ்சான் கயிறு, கைகால்களுக்கான ஆபரணங்கள், நேர்த்தியாக நெய்யப்பட்ட பட்டு சேலைகள், பட்டினால் செய்யப்பட்ட குழந்தைக்கான துணிமணிகள் ஆகியவையும் அதில் இருந்தன. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் உட்பட பல்வேறு இதர செல்வங்களும் குழந்தைக்கு கொடுக்கப்பட்டன. பொருளுரை: அத்வைத ஆச்சாரியரின் மனைவியான சீதா தாக்கூராணியால் வழங்கப்பட்ட பரிசுகளில் இருந்து அத்வைத ஆச்சாரியர்
அச்சமயத்தில் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார் என்று தோன்றுகிறது. பிராமணர்கள் சமுதாயத்தின் செல்வந்தர்கள் அல்லர் என்ற போதிலும் சாந்திபுரத்தில் இருந்த பிராமணர்களின் தலைவராக இருந்த அத்வைத ஆச்சாரியர் மதிக்கத்தக்க வசதியுடன் இருந்தார். எனவே அவர் குழந்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு பல்வேறு ஆபரணங்களை பரிசளித்தார். ஆயினும் கமலகாந்த விஸ்வாசர் ஜெகநாதபுரியின் மன்னரான பிரதாப புத்திரனிலிருந்து அத்வைத ஆச்சாரியரின் கடனை அடைப்பதற்காக 300 ரூபாய் கேட்டார். பல்வேறு மதிக்கத்தக்க ஆபரணங்களையும் சேலைகளையும் பரிசாக அளிக்கக்கூடிய அத்தகைய செல்வந்தர் 300 ரூபாய் கடனை திருப்பி செலுத்துவது கடினம் என்று நினைத்ததாக குறிப்பிடப்படுகிறது. எனவே ரூபாயின் மதிப்பு அச்சமயத்தில் தற்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். தற்போது யாரும் 300 ரூபாய் கடனை கடினமாக உணர்வது இல்லை. எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் தன்னுடைய நண்பனின் மகனுக்கு பரிசு அளிப்பதற்காக அத்தகைய விலை மதிப்புடைய ஆபரணங்களை சேகரிக்கவும் முடியாது. ஒருவேளை அச்சமயத்தில் 300 ரூபாய் என்பது தற்போதைய மதிப்பில் 30,000 ரூபாய்க்கு சமமானதாக இருந்திருக்கலாம். ஸோ தேங்க்யூ மேதாஜி. ஸோ இதை நம்ம முடிச்சுக்கலாம். 30,000 ரூபாங்கிறது பிரபுபாதர் அப்போ சொல்கிறாரு 1970. ஓகே. ஸோ இப்போ வந்து அதோட காஸ்ட்லி. ஸோ பரவாயில்ல. அதனால் நிறையா ரொம்ப செல்வந்தங்களாக இருந்துருக்காங்க அந்த காலத்தில். ஸோ எல்லோரும் படித்தாச்சு. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மேதாஜி படித்தாச்சு. இப்போ ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே. இப்போ நினைவுக்கு வர்றோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹாசினி கேள்வி இருக்கா? பாயிண்ட்ஸ்னால் வச்சுக்கோங்க. ரெடி ஆகிட்டேன் ஹாசினி? ஓகே. பிருந்தா மாதாஜி போகலாமா? ஆன்லைன் போகிறேன். ஓகே. பிருந்தா மாதாஜி நீங்கள் கருத்து ஷேர் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு பிறந்திருந்த பொழுது இயற்கையாகவே சந்திரகிரகணம் அன்னைக்கு நிகழ்ந்ததுங்க பிரபுஜி. அதனால எல்லாரும் வந்து கங்கையில நீராடி ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை எல்லாருமே உச்சரிச்சாங்க. அது எல்லாமே இயற்கையாகவே நடந்தது. அதே போல நவதீப்ல வந்து முஸ்லிம்ஸும் இந்துஸும் சேர்ந்து அந்த மகாமந்திரத்தை உபதேசித்தாங்க, அன்னைக்கு உச்சரிச்சாங்க பிரபுஜி. கரெக்டா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். எல்லேஷ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சந்திர சூரிய கிரகணத்தின் போது ஏழைகளுக்கு தம்மால் இயன்ற அளவு தானம் அளிப்பது இந்துக்களின் மரபாகும். எனவே கிரகணத்தினை சாதகமாக எடுத்துக்கொண்ட அத்வைத ஆச்சாரியார் பிராமணர்களுக்கு பல வகையான பொருட்களை தானம் அளித்தார். கிருஷ்ணர் பிறவி எடுத்த போது அந்த தருணத்தினை உடனடியாக சாதகமாக எடுத்துக்கொண்ட வசுதேவர் பிராமணர்களுக்கு 10,000 பசுக்களை தானம் அளித்தார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் 10:3:11 கூறப்பட்டுள்ளது. குழந்தை பிறக்கும் போது, குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் போது பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் நிறைய தானம் அளிப்பது இந்துக்களிடையே வழக்கமாகும். தானம் அளிப்பதில் அத்வைத ஆச்சாரியாரின் உண்மையான விருப்பம் சந்திர கிரகணத்தின் போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிறந்ததே ஆகும். ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் பக்தர்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அவங்க வந்து சந்திர கிரகணத்தை காரணமா கொண்டுதான் சங்கீர்த்தனம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய மனோபலத்தினால தானங்களும் வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்களது மனம் வந்து அப்போது மகிழ்ச்சியில மூழ்குகிறது. வெரி நைஸ் மேம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாதா உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? உனக்கு எதில் ஹாசினி ரெடியே பண்ணலாம். அப்படியே ரெடி. ஓகே. சரோஜா மாதாஜி. ஸ்ரீவாச தாகூரோட மனைவி மாலினி வந்து சந்திரசேகரோட மனைவி. எல்லாருமே சாதாரணமாவே இந்த குழந்தை பிறந்ததுக்கு எல்லா பெண்களுமே எல்லா பொருட்களுமே மங்கள பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்க 2 பேர் மட்டும் செந்தூரம், மஞ்சள், தைலம், நெல்பொரி, வாழைப்பழம், தேங்காய் அப்படின்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குழந்தைய பெரும் மகிழ்ச்சியோட வழிபட்டாங்க. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. இன்னொன்று பாயிண்ட் என்ன, மற்ற தேவர்களுடைய ஒய்ஃபும் வந்துடுவாங்க, பிராமணர்களாக மாறி வருவாங்க. ஓகே. மலையாளம் முடிச்சு பாருங்க மாதாஜி. சரி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்பு பகவான் சைத்தன்ய மகாபிரபு பிறந்த போது எல்லா சடங்குகளும் முறையாக நிகழ்த்தப்பட்டதை காண்கிறோம். ஸோ
ஸோ எல்லாமே நிறையா இருந்தது இல்லையா? இப்போ எல்லாம் கெட்டு போச்சு. ஓகே, அதான் கலியுகம். இப்போ ஒன்றே ஒன்று தான் நல்லா இருக்குது. என்னது? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதான் கலே தோசி நிதாஜன் அஸ்தி கேக்கோ மகான் குணா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கா பரமஜே. ஸோ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தவிர வேறு எந்த நல்ல குணமும் இல்லை கிடையாது. ஓகே, அதுதான் நம்ம சாஸ்திரத்தில் பாகவத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மலைவாச பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லா மக்களும் வந்து சந்திர கிரகணத்தின் போது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க பிரபு. அதே மாதிரி இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினை உச்சரித்த போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். கரெக்ட், வெரி நைஸ், தேங்க்யூ பிரபு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து சாதாரணமான பர்சன் கிடையாது. ஆக்சுவலாக சில பேர் என்ன பண்ணால் மிகச்சிறந்த பக்தன் சொல்லி முடிச்சுருவாங்க. இல்லை, கிருஷ்ணரே வர்றார். இது வந்து சாஸ்திரங்கள் படித்து ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்ல தான் ஒருத்தருக்கு புரியும். ஓகே, அதனால் மிக மிக முக்கியமான விஷயம் அது. சைத்தன்ய மகாபிரபு வந்து சில சமுதாயத்தில் வந்து பக்தர்கள் சொல்லி முடிச்சுப்பாங்க. அது கிடையாது, உண்மை கிடையாது. அதை தாண்டி இருக்கு அவர் கிருஷ்ணரே தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதத்தில் வந்து அதில் வந்து புராணங்கள்லையும் ஸ்ரீமத் பாகவத்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 மணி நேரத்துக்கு 11 கண்டத்துலையும் கொடுத்துருப்பாங்க ஸ்ரீமத் பாகவத்தில். அது என்ன சொல்லுவோம்? அஸ்மி துவக்தா ராஜலட்சுமி சரணாம்புஜம் ஹரே, அந்த ஸ்லோகத்துக்கு அது இல்லை, கடைசியில் வரும்ல, அந்த கடைசியில் ஒரு ஸ்லோகம் வரும்ல, 11th கேண்டல்லே வரும்ல, 2 ஸ்லோகம் வந்து வரும்ல. இது மாதிரி இவர் வனத்துக்கு போனார். சரணா சுரேஷ் இல்ல, ராஜலட்சுமி. அதேதான். இது வந்து சத்யமா குறிக்கிறது. அது 2 ஸ்லோகம் வரும் இல்லையா? அதுக்கடுத்து கிருஷ்ணவரம் ஜூசா கிருஷ்ணன், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கு பாகவத்திலேயே. ஓகே, அதனால நம்ம வந்து சத்ய மகாபிரபு வந்து பகவானுக்கு பாகவத்திலேயே இருக்கு. சத்யா மாதாஜி. Hare Krishna. Hare Krishna. Jagannath Mishra collected in the from of the gift. Lot of gifts he gave இல்லையா? எல்லா கிஃப்ட் என்னென்ன கேரக்டர்ஸோ கிஃப்ட் அது எல்லாத்தையும் கொடுத்துறாரு. ஓகே, ஜெகநாத் மிஸ்ரா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதெல்லாம் பர்த்டேனா இது மாதிரி தான் கொண்டாடுவாங்க. எல்லாம் நிறைய கிஃப்ட் வந்து வழங்கிடுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாத பிரசாதம் கொடுக்கலாம் இல்லையா? நம்மளால் அந்த மாதிரி தங்கம் எல்லாம் கொடுக்க முடியாட்டா கூட நம்ம இப்போ ரிலேட்டிவ்லி ஏழை ஆகிட்டோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம், பிரசாதம் எல்லோரும் கொடுத்தோம். ஃபெஸ்டிவலில் பிரசாதம் கொடுத்தோம். அது வந்து நிகர் எதுவுமே கிடையாது. பிரசாதம் கொடுக்கறது, ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்ட் பண்ண வைக்கிறது, இதுதான் மிகப்பெரிய தானமாக வழங்குது இந்த கலியுகத்தில். எந்த லோகத்துலேயுமே இதுதான் தானம், மிகப்பெரிய தானம். பாயிண்ட்ஸ் வந்துருக்கான். ஓகே, ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் வந்து ஸ்ரீமத் பாகவத் கிளாஸ் இருக்குது. இங்கே இருக்கிற வைஷ்ணவர்களும் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவர்களும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தபயேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே